Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சுண்டவத்தல் புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பச்சை சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ கார்ட்லயும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுண்டக்காய் பொதுவாகவே இரும்பு சத்து ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க, அனிமிக்கா இருக்கவங்க இந்த ரெசிபி நல்லா சாப்பிடலாம். இந்த ரெசிபி அவ்வளவு கசப்பாலாம் இருக்காது. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுல ஃபாலோ பண்ணிருக்கோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு கை சுண்டக்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வத்தல் எல்லாம் நல்லா வறுக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை நல்லா வறுப்படணும். பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. உங்களுக்கு இவ்வளவு சுண்டக்காய் வேண்டாம்னா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். நான் எண்ணெயோட எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா வெறும் சுண்டக்காவை மட்டும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கே நல்லெண்ணெய் தாங்க செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. வெந்தயம் கண்டிப்பா கலர் மாறக்கூடாது. கலர் மாறிச்சுனாலே உங்களுக்கு கசக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். லைட்டா ஒரு பொன்னிறம் வந்ததும் ஒரு 10 பல்லு பூண்டை உள்ள சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட்டி பெருங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 கை சின்ன வெங்காயத்தை 2ஆ நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில பேஸ்டா அரைச்சு உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் விழுதெல்லாம் அரைக்க போறதில்ல. இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த கிரேவி தான் இந்த ரெசிபிக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு குழம்பு கிடைக்கும். அதனால தக்காளி நான் பேஸ்டா அரைச்சிருக்கேன். தக்காளி அரைச்சு உள்ள சேர்த்துனதும் குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி சேர்த்துன உடனே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திட்டோம்னா தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும், எண்ணெயும் சீக்கிரம் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில ஊற வச்சிருங்க. அதை நல்லா கரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்கா தான் வேணும் அப்படின்னா நீங்க திக்காவே அப்படியே விட்டுடலாம். இல்ல உங்களுக்கு தண்ணியா வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். எனக்கு திக்கா தான் வேணும். ஸோ நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துனதும் இது நல்லா ஒன்னா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வறுத்து வச்ச சுண்டக்காவை நான் உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சுண்டக்காய் நல்லா ஊறி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் இப்பவே சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு இது நல்லா ஒன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போது சுண்டக்காவும் நல்லா ஊறி இருக்கும். அதே மாதிரி குழம்பும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வெங்காயம் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பரா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சுண்டக்காய் மொறுமொறுன்னு தான் வேணும்னா மெல்ல சேர்த்துனதுக்கு அப்புறம் சுண்டக்காவை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்க ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.